ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதில் 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக 6th to 10th வரைக்கும் தான் நமக்கு சிலபஸே கொடுத்துருக்காங்க. ஸோ 6th to 10th வரைக்கும் உள்ள டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் டோட்டலாக 45 டெஸ்ட் வரும். ஓகேவா? 45 டெஸ்ட் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயலுக்கும் இப்போ 6th ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 9 இயல் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 இயல், செகண்ட் டேர்ம்ல 3 இயல், தேர்ட் டேர்ம்ல 3 இயல். அதே மாதிரி தான் 7th 9 இயல் வரும். 8th 9th 10th எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே 9 இயல்கள் வரும். ஸோ அந்த இயல்ல செய்யுள் இருக்கும், உரைநடை இருக்கும், துணைப்பாடம் இருக்கும், அப்புறம் இலக்கணம் இருக்கும். ஸோ இது 4 சேர்ந்ததான் ஒரு இயல். ஸோ அந்த இயலில் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் டோட்டலாக 45 டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸ்டாண்டர்ட் வைஸ் தான். ஓகேவா? நம்ம இப்போ வச்சிருக்க சமச்சீர் புக்கில் இருந்து அதுல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இது உங்களுக்கு பேசிக் லெவலான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்னால் ஃபுல் புக் படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு முக்கால்வாசியான கொஷின்ஸ் கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ புக்கில் இருந்து எப்படி கேட்பாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல் புக்கையும், ஏன்னா இதில் நமக்கு குவாலிஃபிகேஷனுக்காக தான். ஓகேவா? குவாலிஃபை சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம படிச்சா போதும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லிங்க் சென்ட் பண்ணிடுவோம், ஆன்லைன் லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் ஒரு நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எழுதி முடிச்சோன்னே, அதாவது நீங்கள் இந்த லிங்க்ல அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு எது தப்பு, எது கரெக்டான ஆன்சர் என்ன, எவ்வளோ மார்க் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அண்ட் டைமரும் செட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு குவிஸுக்கு ஏற்ற மாதிரியும். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு அந்த டைம்குள்ளே நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி. அண்ட் அந்த லிங்க் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே அந்த லிங்க் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் எந்த டைமிங்கில் வேணாலுமே எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஜாப் போவீங்க, இல்லை வேறு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம்குள்ளே தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, இதோட ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்லாம் தருவீங்களான்னா இல்லை. ஏன்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டில் தான் இந்த டெஸ்ட் பேட்சை கொடுக்குறோம். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ இதோட அமௌண்ட் 100 தான். நீங்கள் 100 எனக்கு பே பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடுங்க. நம்ம சேனலில் இருக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய சேனல்ஸ் டெஸ்ட் பேட்ச் அவைல் பண்ணுறாங்க. அண்ட் அதெல்லாமே நீங்கள் போடலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறத போடலாம். ஏன் அப்படின்னா, நிறைய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே மாதிரி எப்படி கொஷின்ஸ் எல்லாம் வருது, டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்கறதுனால என்னால் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். அண்ட் பிடிஎஃப் இது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் இதுக்கு கொடுக்க முடியாது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட 6th to 10th வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்கு தான். அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம கேட்போம். அதுவும் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் ரேஞ்சுக்கு எந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கேட்போம். ஓகேவா? ஸோ இதுதான். அண்டு இந்த பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மெயில் ஐடி. ஸோ எல்லாமே மெயில் கான்டாக்ட் மட்டும்தான் பண்ணுவோம். வாட்ஸ்அப் அந்த மாதிரி டெலகிராம் கான்டாக்ட் கிடையாது. ஸோ மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சான டீட்டெயில்ஸ் அண்டு எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆயிடுவீங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வெனஸ்டே இல்லையா? இன்னைக்கு வெனஸ்டே. ஸோ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம்,
இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 8ஆம் தேதி ஓகேவா. ஸோ மண்டேலேருந்து வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் லிங்க் வந்து சென்ட் பண்ணும். மார்னிங் 10 o'clock உங்களுக்கு வந்து மெயிலில் வந்துடும். எல்லாமே மெயில் கான்டாக்ட் தான். நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ லிங்க் எதுவுமே அனுப்ப மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு மெயிலில் கொடுக்கும்போது உங்களுக்கு மெயிலில் வந்து எல்லா லிங்க்குமே ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த லிங்க் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ 8th மண்டே வர்ற திங்கட்கிழமையிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 6 days வந்து லிங்க் சென்ட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதாமல் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுதிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து டெஸ்ட் பேட்ச் வராது. அண்ட் அடுத்து அகைன் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் லிங்க் கொடுப்போம் ஓகேவா. ஸோ 45 டெஸ்ட் 45 daysலேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் சைட் பை சைடாக மற்ற சப்ஜெக்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான், ஃப்ரீ கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து நான் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் குவரிஸை வந்து சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் டெஸ்ட் பேட்ச், போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு போட்டு நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.